பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் செய்கிற லட்டு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. யாருன்னா கெஸ்ட்டு வந்தாக்கா குயிக்காக 5 மினிட்ஸில் நம்ம ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்துடலாம். யாரும் இது என்ன லட்டுன்னு கூட கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு சிம்பிள், அவ்வளோ ஒரு டேஸ்டியானது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இது பொரிக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். உடச்ச கடலைன்னு வாங்க, சட்னி கடலைன்னு வாங்க, பொட்டு கடலைன்னு வாங்க. இது நான் 2 கப் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பார்த்திங்கனாக்கா ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கடலையை நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். சேம் டைம் நான் பார்த்திங்கனாக்கா அந்த ஏலக்காய் அந்த தோல் உரித்து வச்சுட்டேன். அதையும் இதில் சேர்த்துடுறேன். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த தோல் வாயிலே கிடைக்கும். இதை போட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 கப்பு, இந்த கப்பில் 2 கப்பு நான் கடலை எடுத்து வச்சுருந்தேன். இப்போ 1 கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்து இதுவும் அந்த கடலையோடு சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கிடலாம். இந்த சர்க்கரையும் இதோட சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதே கப்பில் நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அந்த பொரிக்கடலையும் சர்க்கரையும் அரைச்சி இது நல்லா அரைச்சிட்டோம். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்சியில் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பிறுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த கடலை பவுடரை போட்டு வச்சுருக்கேன். அடுத்து நான் அந்த மிக்சியில் அந்த தேங்காவை அரைச்சேன் பார்த்திங்கன்னா, அதை போட்டிருக்கேன். இதை போட்டு இப்போ ஒரு 2 ஸ்பூன் எள்ளு போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கொஞ்சம் முந்திரி பருப்பும் ப்ளம்ஸும் போட்டு நெய் போட்டு கொஞ்சம் இதை வதக்கி எடுத்துடுறேன். கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ப்ளம்ஸும் முந்திரி பருப்பும் கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை அந்த மாவில் கொட்டிடலாம். இப்போ இதை நான் இதை கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் நெய் விட்டு நம்ம இதை உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உருண்டை நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு 2 டேஸ் வரைக்கும் இருக்கும். ஏன்னா தேங்காய் நம்ம பச்சை தேங்காய் போட்டிருக்கோம். ஸோ இது இப்போ இதில் கொப்பரை கூட போடலாம். கொப்பரை கூட திருவி போட்டுட்டோம்னாக்கா அது நம்ம எத்தனை நாளும் வச்சுக்கிடலாம். அப்படியே இது இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால ஸோ இது சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த பொரிக்கடலையும் சர்க்கரையுமே கொஞ்சம் இதை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா யாருன்னா வரும்போது டக்குன்னு இதை செஞ்சிடலாம். கொஞ்சம் தேங்காய் அரைச்சி போட்டு கொடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த மாவு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்படி நல்லா கொஞ்சம் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். நீங்கள் இதை ரெடியாக பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். சேம் டைம் ரொம்ப ஈஸியானது கூட, ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நம்மளுடைய பொரிக்கடலை லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபியூ மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டியானது, ரொம்ப சிம்பிளானது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.